இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னா ஈவினிங் ஸ்நாக்ஸ் வெங்காயம் போட்டால் செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் வெங்காயம் 1 கப், நீளமாக இந்த சைஸில் கட் பண்ணிக்கணும். கடலை மாவு 1/4 கப், அரிசி மாவு 1/4 கப், மைதா மாவு 1/4 கப், பச்சை மிளகாய் 4 பச்சை மிளகாய், கருவேப்பிலை, சோம்பு, தேவையான அளவு உப்பு, தனி மிளகாத்தூள், மஞ்சத்தூள். இப்போ ஒரு பேசன் எடுத்துக்கலாம். வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயத்தை நல்லா பிசைஞ்சிக்கலாம் உதிரியா. இது கூட கொஞ்சம் உப்பு போட்டு பிசைஞ்சிக்கலாம். கடலை மாவு போட்டுக்கலாம். போட்டு பிசைஞ்சிக்கலாம். இது கூட மைதா மாவு கொஞ்சம் போட்டுக்கலாம். அரிசி மாவு கொஞ்சம் போட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணலாம். இது கூட மிளகாத்தூள், மஞ்சள் தூள், சோம்பு போட்டுக்கலாம். கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றினா கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். அது கூட கருவேப்பிலையும் போட்டுக்கலாம். போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி கொஞ்சம் லைட்டாக பிசையலாம். இதான் கரெக்டான பதம். இப்போ நம்ம பொரிக்கலாம். இது வரையும் இதான் கரெக்டான பதம். இப்போ ஸ்டவ் பற்ற வச்சு எண்ணெய் ஊற்றி பொரிக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். கடாயை வச்சுக்கலாம். கடாயை சூடு வந்தோடனே இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சிடுச்சு. இப்போ உருண்டையாக போட்டுக்கலாம். திருப்பி போட்டுக்கலாம். அடுப்பு சிம்மிலே இருக்கணும். சிம்மிலே இருந்தால் தான் நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக வேகும். அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சா உள்ளெல்லாம் வேகாது. லோ ஃப்ளேமில் வச்சா உள்ளெல்லாம் வெந்து நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ வெந்துடுச்சு. ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இதே போன்றவ நீங்களும் உங்கள் பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. ஏதாச்சும் குறை இருந்தால் கமெண்டில் சொல்லுங்கள். எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.